ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சோம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த அளவுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் எடுத்தாலே போதுமானதாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. நாங்களும் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆயிலுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக, அதாவது ரொம்ப கருக விடாமல் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியாக எடுத்துக்கலாம், இல்லைனா இது கூடயே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலையில் அரைச்சது இருந்ததுனால அதவே நான் மதியானத்துக்கு யூஸ் பண்ணிட்டேங்க. நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம். அது இல்லாமல் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இது கூட சேர்த்துவே அரைச்சிக்கோங்க. நீங்கள் நார்மலாக 1 கிலோ சிக்கனுக்கு எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுப்பீங்களோ அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் குக்கரில் தாங்க தாளித்து விட்டேன். சீக்கிரமாக வேகணும் இல்லையா, தம்பிக்கு பசியாயிருன்றதுனால நான் சீக்கிரமாகவே குக்கர்லேயே வச்சுட்டேங்க. நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு சம்பட நெய் இருந்தது, எல்லாமே பலகாரம் செய்கிறேன்னு தீர்த்துட்டாங்க. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை மட்டும் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் நிறைய நெய் ஊற்றுற அளவுக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆயில் வந்து 2-3 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா ஊற்றுற அளவுக்கு இந்த சிக்கன் கறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லையா, கீ வந்து நல்லது தானே. ஸோ அதனால் நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேங்க. நாங்கள் அதிகமாக நெய் யூஸ் பண்ண மாட்டோம், சிக்கனுக்கு மட்டும் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் தம்பிக்கு மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுவோங்க. நீங்கள் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா இது உருகி வரணும். உருகினதுக்கப்புறமா மட்டும்தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நெய் வந்து உருக்கி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நெய் உருக்கும்போது தான் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இங்கே பாருங்க, முழுசாக இருக்கிற கொஞ்சமாக பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கேஸ் ட்ரபிளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நைட் டைம் சாப்பிட்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பத்தாததுக்கு டேஸ்ட் வைஸும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டா. இஞ்சி அதிகமாக போடாதீங்க, ஒரு இஞ்சி வாசம் அடிக்கும். பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா ஆயிலும் அந்த நெய்யும் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதுலேயும் சோம்பு சேர்த்துறீங்க, இதுலேயும் சோம்பு சேர்த்துறீங்கன்னு கேட்காதீங்க. இதுலேயும் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் வந்து நான் வெள்ளரி வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். அது எல்லாமே வந்து இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் சொன்னேன் இல்லையா, மிச்சம் இருந்தது அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு, அதை வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா வதங்கும் போது நம்ம அரைச்சி வச்ச இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா நம்ம வறுத்து, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வருங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருந்ததுங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கு இடையில ஒரு சின்ன சைஸ் தக்காளி இருக்கும் பாருங்கள், அதை நான் காமிக்கிறேன். அந்தளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தக்காளி நிறையா போட்டிங்க அப்படின்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி வந்தால் குழம்பு வந்து டேஸ்ட் மாறிடும். இந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி எல்லாமே ட்ரையாக ஆகி வரணுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அந்த பச்சை வாசம்லாம் போயிடணும். அந்த வறுத்துருக்கோம், இருந்தாலும் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணி விட்டுறணும். இந்த 3/4 பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லையா. இதுலேயே ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். நல்லா இந்த மாதிரி ட்ரையாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. கொதிக்கட்டும் நல்லா. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருதுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கிடுங்க நீங்கள் வேக வைக்கும்போது. நான் குக்கரில் தாங்க 5 விசில் விட்டேன், நீங்களும் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க.
அதாவது சிக்கன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப சின்ன கோழியாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 2-3 விசில் விட்டாலே போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்லேயே அரைச்சது தாங்க. நீங்களும் கொஞ்சமாக லைட்டாக வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவைங்கிறப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கொத்தமல்லியும் எந்த புழுவோ எதுவுமே விழுகாதுங்க, நல்லாயிருக்கும். வறுத்து யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்க விட்டுறாதீங்க. நல்லா கெட்டியாக வரணுங்க. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் இல்லையா. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் அதாவது கறி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள். வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கலர்ஃபுல்லாக வருங்க குழம்பு. பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். இன்னும் நல்லா கெட்டியாக வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா, அதாவது அந்த கவுச்சி வாசம் அடிக்கும் இல்லையா, அந்த பிளட்டோட வாசம்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு இடையில சிக்கனையும் கழுவி எடுத்துக்கலாம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்கவே விட்டுறாதீங்க. ஏன்னா கலரும் டேஸ்ட்டும் மாறிடும். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சு குக் பண்ணலாம். சிக்கன் வேகும்போது மட்டும் ஹை ஃப்ளேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரில் ரொம்ப மழை பெய்யுது. உங்கள் ஊரில் ரொம்ப மழையாக இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து 1 கிலோவுக்கு தேவையான அளவு நான் சிக்கன் மசாலா அந்த பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க பாருங்கள். இது வந்து ஒரு பேக்கெட்டு 1/2 கிலோவுக்கு போடுறதுங்க. நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்ததுனால நான் 2 பேக்கெட் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுறது எதுக்காக அப்படின்னா, அந்த சிக்கனோட அதாவது அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக இப்போ ஒரு பாக்கெட் போட்டிருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி 2ஆக செப்பரேட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க பாதி பாதியாக. இப்போ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பேக்கெட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் பொடியை. குருமிளகு சேர்த்துருக்கீங்க, அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து போடும்போது அதாவது மிளகாத்தூள்லாம் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா காரம் அதிகமாக ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவே தண்ணி அதிகமாக விடும். தண்ணி மட்டும் நிறையா ஊற்றி வச்சிடாதீங்க. தண்ணி மாதிரி ஆயிரும் குழம்பு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், கொதிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. சிக்கனும் தண்ணி விடும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வரமிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் கூட உங்களுக்கு அதிகமாக வேணும், சளி அதிகமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா சிக்கனுக்கு பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலரி விடுங்க. இப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். ஏன்னா அடியில் இருக்கிறது ரொம்ப கெட்டியாயிருச்சு இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா கலரிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். இது எதுக்காகனா எல்லா இடத்துலையும் படணும் இல்லையா சிக்கன் மசாலா, அதுக்காக. நீங்கள் இதுக்கு எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குமோ, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பிராண்டு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் 2-3 இடத்துல வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இது வந்து சிக்கன் மசாலா சக்தி தான் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சக்தி இல்லைனா ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வேறு பிராண்டுங்க. உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலரி விடும்போது என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் எல்லா மசாலாவும் படும், எல்லா டேஸ்ட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. சிக்கனும் நல்லா வெந்து வரும், மசாலாவும் நல்லா இறங்கி இருக்குங்க. சிக்கனோட டேஸ்ட்டும் குழம்புல நல்லா இறங்கும். நீங்களும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை வந்து மூடி வச்சு 5 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருங்க. அதாவது சிக்கன் குழம்பு இல்லைங்க, இது சிக்கன் கறி. அப்படி தான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, சிக்கன் கறி செய்ய அப்படின்னு. சிக்கன் கிரேவிக்கு வந்து இந்த மசாலா பொடியெல்லாம் அரைச்சி போடாமல் வெறும் சிக்கன் மசாலாவை மட்டும் போட்டு வைப்பாங்க. அந்த வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் சேனலில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்லா விசில் விட்டு எடுக்கும்போது இந்த முழுசாக தெரியுது இல்லையா, அந்த பூண்டு எல்லாமே காணாமல் போயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு.
இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இது எதுக்காக கலர்றது அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஹீட்டு பட்டால் தான் எல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணியும் இறங்கும். நமக்கு தண்ணியோட அளவு எவ்வளோ ஊற்றணும், அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரியுங்க. குக்கர் மூடி போட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி காரமும் உப்பும் நல்லா உரப்பாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா போட்டுறாதீங்க, அதே வாசமாக இருக்கும். சிக்கனோட டேஸ்ட்டும் மாறிடுங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் 4 விசில் விடுங்க. கொஞ்சம் கறி வந்து முத்தின கறியாக இருந்தது அப்படின்னா 5 விசில் 6 விசில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்தணும் இல்லையா, அதுக்காக தான். அடுத்தது தேங்காய் பால் வந்து கொரப்பாக அரைக்காமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறதா இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே ஊற்றுறதா இருந்தாலும் அப்படியே ஊற்றிக்கலாங்க. நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரணும் இல்லையா, அதுக்காக தான். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், இல்லை நான் பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். புரோட்டா இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நான் இனி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நோன்னு அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா ஒரு கலரிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்க. இந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி தான் ஊற்றணுங்க. அதிகமாக போயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது. ஒரு சிலர் டைம் நானும் அதே மாதிரி தாங்க பண்ணுவேன். ஃபஸ்ட்லாம் சமையல் பழகும்போது தண்ணி அதிகமாக வச்சுருவேன். எங்கள் அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் கொதிக்க வச்சுட்டே இருக்க, சிக்கன்லாம் கரைஞ்சிரும் அப்படின்ட்டு. இதுக்கு மட்டும் இல்லைங்க, அரிசிக்கு கூட அளவு தெரியாமல் மறந்துடுவோம் ஒரு சில டைம்லலாம் எவ்வளோ போட்டோன்ட்டு. அதுக்கும் தண்ணி அதிகமாக வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பேன். நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஏரியா, அதாவது வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கறி முத்தின மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா 5 விசில் விடு, அப்போ தான் நல்லா வேகும்னு சொன்னாங்க. இல்லைனா தம்பிக்கு வயிறு வலிக்கும், வேகாத மாதிரி இருந்ததுன்னா அவன் எப்படி சாப்பிடுவான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சாலே சிக்கனுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு ரொம்ப கெட்டியாக வராதுங்க, கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணி மாதிரி வேணும்னு லைட்டாக சுண்ட வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இதை மூடி போட்டு நான் 5 விசில் விட்டுக்கிட்டேன். சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் சப்பாத்திக்கு தாங்க இந்த சிக்கன் கறி வச்சுக்கிட்டோம். டெய்லி சிக்கன் கிரேவியாக வச்சுட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாலே சிக்கன் கிரேவி தான் வைக்கிறேன், நீ வேறு குழம்பு ஏதாவது வேயின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நான் இந்த சிக்கன் கறியை ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. சப்பாத்திக்கு தான் நாங்கள் வச்சுக்கிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நிறையா மேலே இருந்ததுனாலே குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. எண்ணெய் பத்தலைன்னா நல்லா இருக்காது குழம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ, பாய் பாய். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மறக்காமல்.